இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுஜன் பிறந்த நாளைக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணணும். அது என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, நம்ம ஊரில் திருவிழா அன்னைக்கு அவன் பர்த்டே வந்தது இன்னுமே எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. சரி, அந்த டைமில் நம்ம வந்து சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். யாருக்கு கொடுக்கலான்னு யோசிக்கும் போது தான் நம்ம ஊரை நம்பி, திருவிழாவை நம்பி கடை போடுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கடைக்காரங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்துடலாம். ஏன்னா ரொம்ப தூரத்தில் வந்து கஷ்டப்பட்டு அவங்க பொருள்லாம் தூக்கிட்டு வந்து குழந்தைங்களோட குடும்பத்தோட வந்து ரொம்பவே எந்த ஒரு வசதியுமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலையாவது நம்மளால முடிஞ்ச சாப்பாடு போடலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். அதுக்காகவே வந்து வீட்லேயே நாங்களே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களே கையால் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதே மாதிரி செஞ்சு பார்சல் பண்ணி எல்லா கடைக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம். அங்கிருந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோட மன நிறைவோடு இருந்து அதை வாங்கிக்கிட்டாங்க. அப்படியே நம்ம குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னங்க, அது மட்டும் இல்லாமல் என்னால் முடிஞ்ச ஒரு உதவி, நான் ஒரு வேளை சாப்பாடை நான் போட்டேன். இந்த மாதிரி நிறைய ஊர்களில் வந்து திருவிழாக்கு வந்து பேனர் அடிக்கிறதும் போஸ்ட் அடிக்கிறதுமா நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அனாவசிய செலவுகள்லாம் குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம ஊரை நம்பி வரவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி சாப்பாடு போடுறதை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. நம்ம ஊரில் ரொம்ப நிம்மதியாகவும் இருந்துட்டு போவாங்க. செஞ்ச விஷயமோ நான் சொல்கிற விஷயமோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ கலெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். நல்லவர்கள் கூடும் போது நன்மைகளும் கூடி போ